போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்குது. அவங்க பிசி போல் எனக்கு தெரியல இடனும். மலையில் நல்லா மலையில் நனைஞ்சிட்டு நான் போகிறேன் டெலிவரி எடுத்துகிட்டு. ரொம்ப ராங் வேர்ட்ஸ். உன் வயசு பசங்க 2 பசங்க உன் வீட்டில் உன் கூட இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க, உன் மனைவி பார்க்குறா. அப்போ நீ நடத்துகிற நடத்தையில் தான் வந்து என்னை இனி அடுத்த தலைமுறைகள் அவங்கெல்லாம் அங்கேயே வச்சுருங்க, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. கை எடுத்துருங்க, நீங்கள் கிளம்பிடுங்க. காசு வந்து கேரி கவரில் சுற்றி தூக்கி போடுறாங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு. அப்போது நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல. சும்மா ஒரு இடத்துல 2 இடத்துல மன்னிக்கலாம். நானே கேள்வி ஏற்றுவேன், மனுஷனாயா நீ? நான் வேறு ஏதாவது உன்கிட்ட கேட்டு வந்தேனா? டெலிவரி பண்ணுறேன்னா ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணு, இல்லையா இல்லைன்னு சொல்லு. ஒரு சில பேர்லாம் சாருன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ அண்ணா, நான் தயவு செஞ்சு நான் திருநங்கைனா அக்கா, நான் திருநங்கைக்கா, அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஒரு பையன் இப்படி பார்க்க மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கம் மாதிரி தான் நம்ம எல்லாமே இது பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த பெண்மைக்காக மட்டும்தான். அந்த இடத்துல நீங்கள் பெண்மையாகவே மதிக்கலைன்னா எப்படி இருக்கும் எனக்கு? நீங்கள் இந்த ஸ்விக்கிலாம் ஓட்டிகிட்ருக்கீங்க. பொதுவாக ஸ்விக்கி வேலைனாலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா நானே வந்து பார்த்துருக்கேன். நான் ஜாலியாக உள்ள ஏசியில் உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுருவேன். ஆனால் அதுவும் இந்த வெயிலில் அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். இதே மாதிரி மழையிலும் நனைஞ்சிட்டு வந்துலாம் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி நீங்களும் வந்து ஸ்விக்கி ஓட்டுறீங்க, டெய்லி போயிட்டு வரீங்க, வெயிலில் அலைஞ்சிட்டு வரீங்க. ஸோ ஒரு பெண்ணாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது பார்க்குற பார்வைலாம் இல்லை, அனுபவம் தான் முழுக்க. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்கே காலடிப்பேட்டையில் வந்து திருவொற்றியூர்கிட்ட காலடிப்பேட்டை உள்ள போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு இருக்குது. அவங்க பிசி போல் எனக்கு தெரியல இடனும். மலையில் நல்லா மலையில் நனைஞ்சிட்டு நான் போகிறேன் டெலிவரி எடுத்துகிட்டு. ரொம்ப ராங் வேர்ட்ஸ் அன்வான்டாக. ஸோ அது வந்து உன் வயசு பசங்க 2 பசங்க உன் வீட்டில் உன் கூட இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க, உன் மனைவி பார்க்குறா. அப்போ நீ நடத்துகிற நடத்தையில் தான் வந்து என்னை இனி அடுத்த தலைமுறைகள் அவங்கெல்லாம் அவங்க அப்போ அதை தான் கற்றுக்குவாங்கல்ல. இப்போ நீ நடத்துகிறதே சரியில்லைன்றப்ப எப்படி இருக்கும்? எனக்கு ஆர்டர் எடுத்து நான் பிக்கப் கொடுத்தா தான் உங்களுக்கு காமிக்கும் பிக்கப்டுன்னு. அது வரைக்கும் ரெஸ்டாரண்ட் கொடுக்கறது தான். கரெக்டுங்களா இல்லையா? ரெஸ்டாரண்ட் ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் பிக்கப் கொடுத்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் அவங்க ஏரியாவில் இருக்கிறேன். மழை வேறு, மழையும் பார்க்காம நான் நனைஞ்சிட்டு வரேன் துப்பக்கட்டையாக, ரெயின் கோட் கூட போடல அந்த டைமில். அப்போது நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறது? அந்த இடத்துல வந்து உட்காந்து அழுதுட்டேன் நான். டெலிவரியே வேணாம், நீ தூக்கி போட்டு போ, நான் யார்கிட்ட மோதலும் பார்க்குறேன், நீ யாழா அப்படி இப்படின்னு ஒரு வேர்டு எனக்கு அதெல்லாம் வந்து ஹர்ட் திங்ஸாக ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ், ரேடியன்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஒரு சில இடத்துல இருக்கும். அங்கெல்லாம் போகிறப்ப சீச்சி நீ போ, அங்கேயே வச்சுருங்க. லேடிஸ், ஒரு மென் சொன்னால் கூட சரி ஏதோ ஓகேங்களா, அங்கேயே வச்சுருங்க, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. கை எடுத்துருங்க, நீங்கள் கிளம்பிடுங்க. காசு வந்து கேரி கவரில் சுற்றி தூக்கி போடுறாங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு. அப்போது நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல. உள்ளே பார்த்தா 12 வயசு 13 வயசு பசங்க இருக்கிறாங்க, இதை வேடிக்கை பார்க்குறாங்க. நாளைக்கு அதே மெத்தடில் தானே இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு திருநங்கையாக நான் ஒன்றும் தப்பு பண்ணலை, உழைக்கிறேன். உழைப்புக்கேற்ற வேல்யூ வந்து நீங்கள் மதிப்பாக தான் கொடுக்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் கேட்கல. சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அலோடு கிடையாது டெலிவரி பர்சனுக்கு. 6th ஃப்ளோரில் இருப்பாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க. மேலே போயிட்டு நான் பண்ணால் சட்டை போடுவாங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறேன் சார், எப்போ சார் நீங்கள் திறப்பீங்கன்னா? யாரை கேட்டு நீங்கள் நான் பண்ணீங்க? வந்தால் நீங்கள் வச்சுட்டு போக வேண்டியதானே சார், நீங்கள் கால் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறத சொன்னால் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, உங்கள் வேலை என்ன, நான் அதுக்கு தானே காசு பே பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஏன்டா இதுக்கு. நான் இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, சைடஃப்ளெக்ஸு இதெல்லாம் ஓட்டுறேன். எனக்கு இதெல்லாம் கேம்பெயின் பண்ணாதான் ரெண்டல் பைக் நான் எடுத்துருக்கிறது. ஸோ ரெண்டல் பைக் இல்லாமல் அதில் பெட்ரோல் செலவு இருக்குது, ப்ளஸ் இதையும் பார்க்கணுன்னா. அப்போ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த ஒரு ஆர்டருக்கு கிடைக்கிற 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா அது எனக்கு ரொம்ப பெருசு. எனக்கு ஒவ்வொரு ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டு வண்ணாரப்பேட்டைக்கிட்ட நான் டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப நேரமாக 40 மினிட்ஸ் கிட்ட நிற்கிறேன். ஆர்டர் சில பேர் பிக்கப் பண்ணலைன்னா 50 மினிட்ஸில் காமிக்கும் எங்களுக்கு ஜொமேட்டோவில். அதை என்ன பண்ணணும்னா ஆர்டர் அந்த இடத்துல கஸ்டமர் கால் சப்போர்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி கஸ்டமர் எடுக்காத பட்சத்தில்
கஸ்டமர் நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லி டிக்கெட் ரைஸ் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுப்போம். அவங்களும் கால் பண்ணி எடுக்கலன்னா அந்த ஜோனை விட்டு நான் போக முடியாது. அடுத்த ஆர்டரும் நான் டெலிவரி பண்ண முடியாது, லாகினும் பண்ண முடியாது. நிற்கிறேன். ஏன் நீங்கள் வந்தால் நிற்க தெரியாதா? மேலேருந்து சவுண்டு வருவோம். உங்களுக்கு அதானே வேலை, அந்த வேலைக்கு தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்கு தானே நாங்கள் காசு போடுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சும்மா ஒரு இடத்துல 2 இடத்துல மன்னிக்கலாம். நானே கேள்வி ஏற்றுவேன். மனுஷனாயா நீ? நான் வேறு ஏதாவது உன்கிட்ட கேட்டு வந்தேனா? டெலிவரி பண்ணுறேன்னா ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணு, இல்லையா இல்லைன்னு சொல்லு. இப்போ அந்த ஃபுட்டை நீ கேன்சல் பண்ணுறதுனால நாங்கள் எடுத்து தின்னுட்டு வேறு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நிறைய ஃபுட்டை ரிட்டன் கொடுத்தாகணும். ரிட்டன் கொடுக்கறதுக்கு முன்னே அப்போது ரெஸ்பாண்ட் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணுறோம்ல கஸ்டமர். சில கஸ்டமர்லாம் பசிக்காக இருந்தம்மா சாரிம்மா, ஸ்பாம் கால்லாம் நிறைய பேர் இது பிளாக்ல போட்டு வச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்கில். அவங்களுக்கு காலே கனெக்ட் ஆகாது. கஸ்டமர் கால் எல்லாமே ஸ்பாம் லிஸ்ட்டில் போயிடும். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்கிட்ட குழந்தைங்களும் இதை பார்த்து கற்றுக்குறாங்க. ஒரு சில பேர்லாம் சாருன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ அண்ணா, நான் தயவு செஞ்சு நான் திருநங்கைனா அக்கா, நான் திருநங்கைக்கா, அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணாக நம்மளை ஃபீல் பண்ணுறனால தான் நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லா அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஒரு பையன் இப்படி பார்க்க மாட்டானா அப்படின்ற ஒரு ஏக்கம் மாதிரி தான் நம்ம எல்லாமே இது பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த பெண்மைக்காக மட்டும்தான். அந்த இடத்துல நீங்கள் பெண்மையாகவே மதிக்கலைன்னா எப்படி இருக்கும் எனக்கு? இதெல்லாம் ரெக்வஸ்டிங் தான், யாரையும் கட்டாயப்படுத்தலை. யாருக்கும் தெரியாது. பொதுவாக ஃபோன் பண்ணால் வயசு என்னமோ ஆம்பளை வயசு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் மக்கள் நிலையில் இதை ஏற்றுக்கணும். இவங்களும் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த பார்வையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி வேல்யூ பண்ண தெரியணும்னு இருக்கணும். அதை விட்டு நான் போலீஸு இது பண்ணுவேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், எப்படி நீ ஓட்டுறன்னு பார்ப்பேன் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும்ல. உழைக்கிறவங்களுக்கும் இந்த வேலையை செய்யக்கூடாதுறான்ற மாதிரி தோணும். இப்போ வேறு இடத்துல எங்கேயுமே வேலை கிடைக்கல, சில இடத்துல தி நீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்திங் லைக்குங்கிறதுனால தான் நம்ம டெலிவரி ஃபீல்டில் வரோம். ஏன்னா இதில் நம்ம லாகின் பண்ணால் தான் நம்ம எந்த இடத்துல வேணால் லாகின் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணால் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே ராஜா நம்மளே மந்திரிங்கிற மாதிரி இது. அப்போது நம்ம ஃப்ரீடம் இருக்குங்கிறதுனால தான் இந்த ஜாப்பில் இருக்கும். நிறைய பசங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்னென்னா கப்புள் வீடியோ. உண்மை அதுதாங்க. கப்புள்ஸ் வராங்க, தப்பு சொல்லலை. ஒரு பொண்ணா எனக்கும் சில ஏக்கங்கள் இருக்கும், அது வேறு. ஆனால் இவங்க பண்ணுற அட்டூழியங்கள் தாங்கலை. ரெண்டாவது, நிறைய யங் ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது டெலிவரி வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஏர்னிங்ஸ்க்காக வச்சுட்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அது வேறு. நிறைய பேர் டெலிவரி வேலை பார்க்குறதுக்காகவே பைக் ஃபினான்ஸ் வாங்குறாங்க. இதையே லைஃப்னு நினச்சிட்டு உள்ளே வராங்க. இப்போது நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு வேறு இப்போ நிறைய கப்புள்ஸ் விளாக் போடுறாங்க, நிறைய பேர் ஸ்விக்கி நார்மல் ஓட்டி விளாக்ஸ் போடுறதுனால இந்த லைனில் வராங்க. நான் அந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இதில் இருக்க சிரமங்கள் வெளியே தெரியாது. ராத்திரி தூக்கம் போயிடும். இப்போ நான் ஈவினிங் 5:30 லாகின் பண்ணுன்னு வச்சுங்களேன், மார்னிங் 6-7 o'clock வரைக்கும் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் ஆர்டரே இருக்காது, யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. நமக்கு டீ குடிக்கிற பழக்கமும் இல்லை. ஏதாவது வேணா ஜூஸு ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி கேட்பேன், அது கிடைக்காது. கடை எங்கேயும் இருக்காது. ஒவ்வொரு இடத்துல போலீஸுங்க செக்கிங் இருக்கும். அதெல்லாம் என்னங்கண்ணா அப்படின்னு சொன்னாலே விட்டுருவாங்க. சரி நீயாம்மா, தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வீம்புக்குன்னு யாராக இருந்தால் என்ன, இறங்கி நில்லு அப்படி இப்படின்னு ரூடாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. சில பசங்களும் நிறைய கேட்டகரியில் இருக்கிறாங்க. இங்கே ஸ்டஃப் டஸ்ட்டு போகிற பசங்க நிறைய, இப்போது அருந்தவாள் மாதிரி சுற்றுற பசங்கள்லாம் அந்த டைமில் சீண்டுவானுங்க. நம்ம அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஒரு சில ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அபியூஸ்னஸ் ஃபேஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. லாங் பிக்கப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு அது மாதிரிலாம் இருக்குது. வெளியே வந்து அதெல்லாம் சொல்லிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரே விஷயங்கள், உழைக்கிறதுக்கு இதை ஒரு ஸ்டெப்பாக வேணால் எடுத்துக்கோங்க, இதுதான் வாழ்க்கைன்ட்டு இறங்கிடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது. இப்போ இது மட்டும் வாழ்க்கை கிடையாதுல்ல. இப்போ எனக்கும் இது ஒரு ஸ்டெப்புக்காக மட்டும்தான் எடுத்துக்கிறேன். யாராவது தள்ளுவண்டி நான் அத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாரும் தள்ளுவண்டி எடுத்து கொடுத்ததில்லை. ஒரு டிஃபன் ஸ்டாலோ இல்லை டீ ஸ்டால் ஏதாவது போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். லோக்கலில் இருக்க கட்சியிலேருந்து யங்ஸ் பசங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கேன்.
ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னா நான் கையேந்தி தான் கேட்க முடியும். திருட முடியாது, பொய் சொல்ல முடியாது, வேறு எதுவும் போய் நிற்க முடியாது. நான் கையேந்தி நின்று கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். அப்படி தான் தோணுமே தவிர வேறு எவனும் போய் கொடுக்க மாட்டான், உதவியும் செய்ய மாட்டான். அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ட்ரான்ஸ் லைஃப்பை பற்றி கொஞ்சமாவது மெச்சூர்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும். வேறு ஒன்றும் இல்லை. கால் பண்ணால் நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா, ஃப்ரெண்டு வீடாக இருந்துச்சுன்னா அவள் லவர் இவக்கிட்ட உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து சில எப்படி சொல்கிறது புரிஞ்சுக்க சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பசங்கள்லேயே. அவங்க பொண்டாட்டிங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்ருக்குறாங்க. அவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது உழைக்கிறான், இது நல்ல கேரக்டர், இவன் வந்து இப்படித்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்மிதாவா இந்த பாதையில் தான் இருக்கிறா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. புரியுது மேம். இது கேட்கும் போதே ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது.